இந்த பதிவை பாருங்களேன், நம்மாழ்வார் ஐயாவின் இந்த பதிவை பாருங்க. மரம் மழை இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம இந்த தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்த மரங்களெல்லாம் வெட்டி அழிச்சுட்டாங்க. அந்த வெட்டி அழிக்கிறது இப்போ ஆரம்பிச்சதில்லை, வெள்ளக்காரங்காலத்துலேருந்து அந்த மலை இருக்குதே, அது கடல் மட்டத்துலேருந்து 3000 அடி உயரத்தில் இருக்குது. அடுக்கடுக்கா இருக்குது. இங்கே பார்த்தா ஆகாயத்தில் கோடு கிழிச்சது மாதிரி இருக்குது. நம்மளாம் போய் பார்க்கணும். அதெல்லாம் மடிப்பாக இருக்குது. அது நம்ம மலைக்கு அடுத்தாப்புல கேரளா கிடையாது, வெறும் மலையலாவே இருக்குது. அவ்வளோ அவசரமெல்லாம் போயிட முடியாது, யாரும் வர முடியாது. 3000 அடி உயரத்துக்கு மேலே இருக்கிற மலைக்கு மேலே 200 அடி 300 அடி உயரமுள்ள மரங்கள் அடுக்கடுக்கா இருந்தபோது நமக்கு இந்த பவானி உற்பத்தியான இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போய் நின்று பார்த்தோம். அங்கே இருக்கிற நண்பர்கள் சொன்னாங்க, இந்தியாவோட மிக அதிகமாக மழை பெய்கிற இடம் சிரபுஞ்சி, அஸ்ஸாமில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பெஞ்ச தோவாலை அங்கே இருக்குது, நீலகிரியில் பவானி உற்பத்தி ஆகிற இடத்துல இருக்குது. 105 நாள் சேர்ந்தாப்புல மழை பெய்யும். அந்த மழை காலம் முடிஞ்ச பிறகு கீழேருந்து தண்ணி பொங்கிக்கிட்டே இருக்குமா. இப்போ வருஷம் முழுதும் 22 நாள் 23 நாள் தான் பெய்யும். அவ்வளவு மரங்களை வெட்டிட்டு அந்த இடத்துல தேயிலை செடி நட்டுருக்காங்க. கரெக்டானா? இப்போ நீங்கள்லாம் யோசிக்கலாம், நம்ம என்ன டீ குடிக்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் யோசிக்கலாம். இது சரியான நேரம். 200 அடி உயரம் இருக்கிற மரம் எங்கே, இடுப்போட உயரத்தில் இருக்கிற தேயிலை செடி எங்கே, இந்த முழங்கால் உயரத்தில் இருக்கிற உருளைக்கிழங்கு செடி எங்கே, ஒரிஜான் உயரத்தில் இருக்கிற முட்டைகோஸ் செடி எங்கே இப்போ இதெல்லாம் நம்ம திங்கணுமான்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துட்டு. ஏன்னா அவைகள் நம்மளை தின்னுக்கிடுது. நம்ம மரங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே எல்லாம் இந்த செடிகள் எடுத்துக்கிட்டு ஆகையினால மழை இல்லை. மழைங்கிறது என்னென்னா, நீங்கள் மேலே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அதுவும் தண்ணி இல்லைங்கும்போது கவலையோடு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. மேகம் நம்ம தலைக்கு மேலே போயிட்டே இருக்கும். இது இறங்காதுன்னு பார்ப்பீங்க. நான் ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்கேன். புதுக்கோட்டையில் நான் அரைச்ச பண்ணையில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த மேகமும் அந்த மேகம் ஒன்றா மோதிக்காதா, இன்னும் கொஞ்சம் கருப்பாகாதா, அப்போ அது மழை வராதா அப்படி. ஆனால் போயிட்டே இருப்போம். அதாவது நம்ம இந்த துண்டை நனைச்சி புழிஞ்சிட்ட பிறகு இப்படி உதறோம் பாருங்க, அப்போ அந்த காற்றுல அந்த தண்ணி போகும். லேசான நீர்த்துளிகள் காற்றுல மிதந்துட்டு போயிட்டு இருக்கு. அது தூசியோடவும் கரியோடவும் சேரும்போது மேகமாக மாறிடுச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியாக அதை தெளித்தோம்னா எல்லாமே சேர்ந்துட்டு அங்கே இறங்கும். பெரிய மரங்களை அதை செய்யுது. நமக்கு வேர்க்கிறது மாதிரி அந்த காடுகளில் இருக்கிற மரங்களுக்கு வேர்க்குது. அந்த வேர்வை போய் மேகத்தில் சேரும்போது அந்த பொடி மிதந்து கொண்டிருந்த நீர்த்துளிகள் கனமாக மாறி அது கீழே இறங்குது. அது பேர் தான் மழைக்கு தரும். அந்த காற்று அதை மேகத்தை தள்ளிக்கிட்டே வருது. எந்த இடத்துல குளிர்ந்த காற்று படுதோ அங்கே மழை பெய்யுது. நம்ம நாட்டில் வெள்ளைக்காரன் போகிற நேரத்தில் கூட நம்ம நிலப்பரப்பில் 23% காடாரிச்சு. நம்ம நிறையா பணம் செலவழித்து திட்டமெல்லாம் போட்டு இப்போ அதை எங்கே கொண்டாந்து நிறுத்திருக்கோம்னா 8% கொண்டாந்து நிறுத்திருக்கோம்.